உலகத்தில் மனிதர்கள் மேம்படுவதற்காக, மனிதர்கள் உயர்நிலை அடைவதற்காக பல்வேறு விதமான மதங்கள், சம்பிரதாயங்கள், ஆன்மீக வழிகாட்டிகள், குருமார்கள், பாரம்பரியங்கள், இனங்கள், வழிபாட்டு முறைகள் எத்தனையோ உருவாகியிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தோட சாரமுமே பார்த்தீங்கன்னா நம்ம உணர்வுக்குள்ள நஞ்சாய் இருக்கிற நெஞ்சை பஞ்சாய் மாற்றுவது. ஒருத்தருடைய செல்வ வளத்தை மட்டும் பார்த்து அதற்கு அவர் செய்த தியாகம், உழைப்பை பார்க்காவிட்டால், அதாவது அவருடைய உழைப்பை போற்றாமையால் வருவது பொறாமை. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. ஒரு செல்வந்தரை பார்த்தீங்க, வாழ்க்கையில் ஒருத்தர் சாதிச்சவரை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நிலையில் இருக்கவரை பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவர் பட்டிருக்கிற கஷ்டத்தை பார்க்காம விட்டீங்கன்னா, அவர் பட்ட கஷ்டத்தை போற்றாமல் விட்டால், அவர் செல்வத்தை மட்டும் பார்க்கின்ற மனத்தால் வர்றது பொறாமை. போற்றாமையால் வருவது பொறாமை. அவர் அதுக்காக செஞ்சிருக்கிற தியாகத்தை பார்த்தீங்கன்னா வர்றது இன்ஸ்பிரேஷன். ஒரு நபரை பார்க்கும் பொழுது இவ்வளோ வச்சிருக்காரே அப்படின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா பொறாமை. ஓ, அதுக்கு இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம். நஞ்சு நினைவுகள் பஞ்சு நினைவுகளாய் மாறுதல். ஒரு நபரை உங்கள் உடைமையாக்கிக் கொள்ள நினைத்தால் அது காமம். உங்கள் வாழ்க்கையின் பாகமாக்கிக் கொண்டால் அது காதல். ஒவ்வொரு உணர்விலும் அதனுடைய சூக்ஷ்மமான மலர்ந்த நிலையை அடைய வைப்பதற்குத்தான் எல்லா மதங்களுமே. மண் தாமரையாய் மலர வேண்டும். மூலப்பொருள் சேரு மண்தான். அதிலிருந்துதான் செந்தாமரை மலர்கிறது. மூலப்பொருள் காமம்தான். அதிலிருந்துதான் காதல் மலர்கிறது, அன்பு மலர்கிறது. மூலப்பொருள் பொறாமைதான். அதிலிருந்துதான் உற்சாகம் மலர்கிறது. மூலப்பொருளாக இருக்கின்ற உணர்ச்சிகளிலிருந்து முழுமையின் வெளிப்பாடாக இருக்கின்ற உணர்வுகளை மலர வைப்பதுதான் எல்லா மதங்களின் சாரமும். எல்லா மதங்களும், எல்லா ஆன்மீகமும் அதோட சாரம் என்னன்னா, ராவான ஹியூமன் எமோஷன்ஸை, ரைப்டான ஹியூமன் இன்டெலிஜென்ஸாக மலர வைக்கிறது. ராவான ஹியூமன் எமோஷன்ஸை, ஃபியர், லஸ்ட், இது மாதிரியான காமம், பயம், பொறாமை, இது மாதிரியான ராவான ஹியூமன் எமோஷன்ஸை ரைப்பான பழுத்த உணர்வுகளான இனிமையான அன்பு, இனிமையான உற்சாகம்,
மலர்ந்த தியாகம், இது மாதிரி உயர்ந்த உணர்வுகளாக மலர வைப்பது தான் எல்லா மதத்தின் சாரமும், எல்லா ஆன்மீகத்தின் சாரமும். இதை மலர வைக்கிற, இந்த ஆல்கமியை நடத்துகிற, இந்த ஞான ரசவாதத்தை நடத்துகிற ஏஜென்ட், கெமிஸ்ட்ரியில் சொல்லுவோம் அந்த ஆல்கமி ஏஜென்ட்னு, அந்த ஏஜென்ட் தான் பக்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. காமத்தை மிக உயர்ந்த அன்பாக மாற்றுகிற, காமங்கிற நிலையிலிருந்து மிக உயர்ந்த அன்பாக மலர வைக்கிற அந்த ஞான ரசவாத நிகழ்ச்சியினுடைய வேதிப்பொருள் பக்தி. போற்றாமையால் வரும் பொறாமையை உற்சாகம் என்கின்ற உயர் உணர்வாக மாற்றுகின்ற ஞான வேதிப்பொருள் பக்தி. ரா எமோஷன்ஸை, ராவான உணர்ச்சிகளை மலர்ந்த உணர்வாக மாற்றுகிற இந்த காரணி பக்தி. அதனால தான் எல்லா சம்பிரதாயங்களுமே பக்தியை தங்களுடைய சம்பிரதாயத்தின் முக்கியமான பாகமாக யூஸ் பண்ணுவாங்க. பக்தி ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு அடிப்படையான ஞான வேதிப்பொருள், ஸ்பிரிச்சுவல் ஆல்கமி ஏஜென்ட். ஒரு மனிதனுக்குள்ள சேற்றிலே ஒரு செந்தாமரை கிழங்கின் வேரை போட்டிங்கன்னா சில மாதங்களில் தாமரை பூத்து குலுங்குற மாதிரி உங்களுக்குள்ள என்ன சேர் இருந்தாலும் சரி, பக்திங்கிற செந்தாமரை வேற போட்டிங்கன்னா வாழ்க்கையே ஞானத்தால் பூத்து குலுங்கும். இந்த பக்தியை மலர வைக்கிறதுக்கு பல்வேறு சம்பிரதாயங்களும் பல்வேறு முறைகளை கடைபிடிக்கின்றன. ஒரு முறை நல்ல கருத்துக்களை சொல்லுகிற, ஞான கருத்துக்களை சொல்லுகிற புத்தகங்களை படித்து அந்த ஞான கருத்துக்களை கடைபிடிக்க முயற்சி செய்து அதனால் உருவாக்கப்படும் பக்தி. அதுதான் இன்னைக்கு காலையில் சொன்னேன். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், பக்தி அது மனப்பழக்கம். சிந்தனையாலும் செயலாலும் பக்தியை உருவாக்குறது. அது ஒரு பரம்பரை, அது ஒரு சம்பிரதாயம். பல சம்பிரதாயங்களில் இந்த முறையை உபயோகப்படுத்துவாங்க. ஆழ்ந்து கேளுங்க. இன்னும் சில பாரம்பரியங்களில் அந்த உயர்ந்த உணர்வு நிலை மலர்றதுக்கான யோகங்கள், தியானங்கள் இதையெல்லாம் செஞ்சு குண்டலினி சக்தியை விழிப்பிக்க வச்சு அதனால் பக்தியை பொங்க வைப்பாங்க. அது ஒரு சம்பிரதாயம். இன்னும் சில சம்பிரதாயங்களில் தொடர்ந்து பக்தியில் பழுத்த அடியார்களுக்கு சேவை செய்து அவர்களுடைய கதைகளையெல்லாம் படித்து சிந்திப்பதன் மூலமாக பக்தியை மலர வைப்பாங்க. அது ஒரு சம்பிரதாயம். நான் சொல்கிற இந்த ஒவ்வொரு சம்பிரதாயமுமே எல்லா மதத்திலையுமே இருக்கும். எல்லா மதத்திலையுமே இந்த நான் சொல்கிற ஒவ்வொரு சம்பிரதாயமும் இருக்கும். ஏன்னா எல்லா மதங்களுடைய அடிப்படையான ஃபார்முலா, சூத்திரத்தை நான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். அதாவது ஞான கருத்துக்களை சிந்தித்து செயல்படுத்தி அதனால் பக்தியை மலரச் செய்தல், யோகம், தியானம், கிரியை போன்றவைகளை செய்து அதனால் பக்தியை மலரச் செய்தல், ஏற்கனவே பக்தி நிலையை அடைந்த பக்தர்கள்
ஞானிகள் குருமார்கள் கதைகளை படித்து அவர்களுக்கு சேவை செய்து அவர்களை போன்றோர்களுக்கு சேவைகள் செய்து அன்னதானம் செய்து பல்வேறு தொண்டுகள் செய்து அதனால் பக்தியை மலர வைக்கிறது. ஆனால் இந்த எந்த பாரம்பரியமான முறையும் இல்லாமல் கண்ட மாத்திரத்தினாலேயே தன் உயிரே உலுக்கி உயிரே உலுக்கப்பட்டு தான் என்று எதை ஒருவன் நினைக்கிறானோ அதையே தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற அந்த ஸ்பான்டேனியஸான பக்தியின் வெடிப்பு கண்ணப்பன் கதையில் மட்டுமே உள்ளது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஞானசம்பந்தருக்கு சைவத்தை வாழ்ந்தார் என்பதால் சிறப்பு, சுந்தரருக்கு சைவத்தை பரப்பினார் என்பதால் சிறப்பு, மற்ற அடியார்களுக்கெல்லாம் சைவத்தை வாழ்ந்ததால் சிறப்பு. கண்ணப்பன் சைவத்துக்கு சிறப்பு. மற்ற எந்த மதத்திலும் மற்ற எந்த மதத்தவர்களாலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத கதாபாத்திரம் கண்ணப்பன். கண்ணப்பன் என்கின்ற ஒரே ஒரு கதாபாத்திரத்தினால் மட்டும், கண்ணப்பன் கதையினால் மட்டும் சைவம் மற்ற மதங்களை விட ஒருபடி உயர்ந்து நிற்பதனால் சைவத்துக்கு கண்ணப்பன் சிறப்பு. பல மேடைகளில் பட்டிமன்றம் போடுவாங்க. பெரிய புராணத்தில் பெருமான் சிறப்பை சொல்கிறாரா அடியார் சிறப்பை சொல்கிறாரா அப்படின்னு. பெரிய புராணம் மட்டும் இல்லைங்க, மொத்த சைவ நூல்களை எடுத்தாலும், மொத்த சைவத்தையும் எடுத்தாலும், மொத்த சைவ சாத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் சூத்திரங்கள் அனைத்தையும் எடுத்தாலும் கண்ணப்பன் ஒருவன் சிறப்பிற்கு எதுவும் சமமில்லை. கண்ணப்பனை மாதிரி ஒரு கேரக்டரை வேறு எந்த மதத்தின் குருமார்களாலும் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. இன்னமும் ராஜராஜன் கட்டி வைத்த தஞ்சை ஆலயத்தை வேறொருவரால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இன்னமும் தலைநிமிர்ந்து நிற்கின்ற மிகப்பெரிய கிரானைட் கட்டிடம் உலகத்திலேயே அதுதான். இன்னமும் முறியடிக்கப்படாத சாதனை. அதே மாதிரி மகாபாரதம் 1,00,000 சூத்திரத்தோடு வியாசர் எழுதி வைத்த காப்பியம், இன்னமும் அதில் வருகின்ற கதாபாத்திரங்களை வேறொரு கலாச்சாரத்தில் வேறொருவர் யாராலும் கற்பனை செய்ய முடியவில்லை. அதனால் இன்னமும் உடைக்கப்படாத ரெக்கார்டா இருக்கு மகாபாரதம். அதே மாதிரி கண்ணப்பன் கேரக்டர் இன்னமும் மற்றும் இதற்கு பிறகும் யாராலும் கற்பனை செய்து சொல்ல முடியாத, யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாத கதாபாத்திரம். அதனால கண்ணப்பன் ஒருவன் கதை உயிரோடு இருக்கும் வரை சைவம் உயிரோடு இருப்பது மட்டுமல்லாது உலகின் எல்லா ஆன்மீக பாரம்பரியங்களின் தலை சிறந்த பாரம்பரியமாக உயிரோடு இருக்கும். எல்லா பாரம்பரியத்திலையுமே இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி தான் பக்தியை உருவாக்க முடியும். ஞான கருத்துக்களை படித்து பழகிறது, இல்லை யோகம் தியானம் கிரியை இவைகளை பண்ணி பழகிறது, இல்லை
ஏற்கனவே பக்தர்களாக இருந்தவர்களுடைய கதைகளை படித்து கேட்டு அவர்களுக்கு சேவை பண்ணி பக்தி மலர்றது. இந்த 3 மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்திலும் பக்தி மலர்வதற்கான முறை. இப்படி மட்டும்தான் உலகம் பார்த்திருக்கிறது. இந்த 3 பாதைகளில் நடக்காத ஒரு பக்தனையோ ஞானியையோ குருமாரையோ எந்த மதத்தாலும் நினைத்தும் பார்க்க முடியவில்லை, கற்பனையும் செய்து பார்க்க முடியவில்லை. அவர்களால் எந்த இடத்திலும் கற்பனை செய்து கதாபாத்திரத்தை வடிவமைத்து காட்ட இயலவில்லை. ஆனால் இந்த இலக்கணங்களை எல்லாம் உடைத்து, இலக்கணங்களை வகுத்தவர்களின் தலைக்கணத்தை உடைத்து, தனக்கென்று ஒரு இலக்கணமே சொல்ல முடியாத தியாகத்தின் வடிவம் சொல்ல சொல்ல என் நாக்கு மட்டுமல்ல நெஞ்சே இனிக்கும் பக்தியின் வெளிப்பாடு கண்ணப்பன். திருவாசகத்தை பெருமானே கைப்பட மாணிக்கவாசகர் சொல்ல பெருமானே எழுதி கடைசியில் வாதவூரன் சொல்ல அம்பலவாணன் எழுதியதுன்னு கையொப்பமிட்டு வைத்து சென்றார்னு சொல்வார்கள். வாதவூரான் சொல்லி திருவாசகம் எழுதிய போது பெருமான் கண்கள் மலர்ந்து கண்ணீர் பூத்தது. கண்ணப்பன் கதையை எழுதியிருந்தார்னா கண்ணில் ரத்தம் வந்திருக்கும். அதனால தான் எழுதலை அவர். திருவாசகம் வார்த்தைகள் நம் இதயத்தை கரைய வைக்கும். அதனால திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்ணப்பன் வாழ்க்கை நம் நெஞ்சை கரைய வைக்கும். கண்ணப்பனுடைய வாழ்க்கை திருவாசகங்களின் வார்த்தைக்கு சமம். மாணிக்கவாசகர் வார்த்தையாக உதிர்த்ததை கண்ணப்பன் வாழ்க்கையாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறான். அவனுக்கு வார்த்தையா சொல்ல தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையாக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறான். பெரிய பெரிய ஞான கருத்துக்களை எல்லாம் படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பக்தி வர்றது என்னங்கய்யா பெரிய விஷயம்? அதெல்லாம் படித்து ப்ராக்டிஸ் பண்ணி பக்தி வரலைன்னா தாயான் தப்பு. அது என்ன பெரிய விஷயம்? அதே மாதிரி தியானம், யோகம், மூக்கப்புடி, நாக்கப்புடி இதையெல்லாம் பண்ணி பக்தி வர்றது என்னையா? அதெல்லாம் பண்ணி பக்தி வரலைன்னா தான் தப்பு. பெரிய பெரிய பக்தர்கள் கதையை கேட்டு அவர்களுக்கு சேவை பண்ணி அவர்களை தரிசனம் பண்ணி அவர்களை எல்லாம் பார்த்து பக்தி வர்றது என்ன பெரிய விஷயம்? அதையெல்லாம் பார்த்த பிறகு பக்தி வரலைன்னா தான் தப்பு. அப்பரை பார்த்து அப்பூதியடிகள் பக்தி செய்தார் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. அப்பரை மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை பார்த்த அப்புறம் பக்தி வரலைன்னா தான் ஏன் தப்பு? ஆனால் எந்த சாத்திரமும் படிக்காமல், எந்த ஸ்தோத்திரமும் படிக்காமல், எந்த சூத்திரமும் படிக்காமல், எந்த ஞானமும் யோகமும் பழகாமல், புத்தனைப் போல வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கத்தை பார்த்துவிட்டு வாழ்க்கையை விட்டு ஓடாமல், வாழ்க்கையில் ஒரு துக்கத்தையும் பார்க்காத தேனும் தினைமாவும் பன்றியும் கன்றெல்லாம் கண்ணில் பட்டதையெல்லாம் கொன்று உண்டு தினவெடுத்த தோள்களும் திருமார்பும் வாய்த்து இளமையின் உச்சத்தில்
பார்க்கின்ற பெண்ணோடெல்லாம் சல்லாபித்து வாழ்க்கையின் உச்சத்தில் எந்தவிதமான சமூகத்தினுடைய கட்டுப்பாடு, ஒழுக்கம், கோப்பு என்பதையெல்லாம் பற்றி கவலைப்படாத, கேள்விப்பட்டிராத, தோள் தினவெடுத்து நினைத்ததை செய்கின்ற சுதந்திரமான காட்டரசு வாழ்க்கை வாழுகின்ற திண்ணப்பன் அவன் ஒன்றும் பெரிய கலாச்சார ரீதியாக தன்னுடைய உணர்ச்சிகளை உணர்வா மாற்றணும் அப்படின்னு நினைக்கல. ஜீவன் முக்தி அடையணும்லாம் நினைக்கல. ஜீவன் முக்திக்காக சிவபூஜை பண்ணணும்னு நினைக்கல. இல்லை கடவுள் உடல் நலம் கொடுப்பார், மனநலம் கொடுப்பார், நாம் நினைக்கிற பண்ணியை சீக்கிரமாக பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார், இல்லை தேவையான வேட்டையை பிடிச்சி கொடுப்பாரு, அதுக்காக பக்தி பண்ணணும்னு நினைக்கல. இல்லை தன்னுடைய காமம் அன்பாக மாறணும், இல்லை பொறாமை உற்சாகமாக மாறணும், இல்லை பயம் தியாகமாக மாறணும் அப்படின்ற பெரிய பெரிய கருத்துக்களாலெல்லாம் பக்தி பண்ணலை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கண்ணில் எதுபட்டாலும் தன்னை பார்த்து புன்னகச்சா நண்பன், இல்லைன்னா எதிரி, முடிச்சிரு. நண்பன்னா கூட வச்சுக்கோ, எதிரின்னா கொன்னு கூட்டில் வச்சுக்கோ, அவ்வளவுதான். வேற ஒன்றும் தெரியாது. வாழ்க்கையில் துக்கம் என்கின்ற வார்த்தைக்கு பொருள் தெரியாதவன், உடலாலோ உள்ளத்தாலோ வலியை பார்த்திராதவன், இளமையின் உச்சத்தில் இருந்தவன், வயிற்று பசிக்கு உணவு, உடல் பசிக்கு பெண்கள் என்று தன் வாழ்க்கையை தன் விருப்பத்தோடு வாழ்ந்தவன், எந்தவிதமான சமூகத்தின் நல்லது கெட்டது போன்ற விதிகளை பற்றி கவலைப்படாதவன், கலாச்சாரமான ஆன்மீக ரீதியான நூல்கள், சாத்திரங்கள், ஸ்தோத்திரங்களை பற்றி கேள்வி கூட படாதவன், என்னதான் நடந்தது அவனுக்குள்ளே? ஏன் இந்த மாற்றம்? எப்படி அந்த திண்ணப்பன் கண்ணப்பனானான்? சாத்திர அறிவு இல்லை, தோத்திரங்களும் சூத்திரங்களும் படித்ததில்லை, வாழ்க்கையில் தன் மாத்திரமே உண்டு, வேறொன்றும் கண்டதில்லை. கண்ணப்பனுக்குள் என்ன நடந்தது என்பது இன்னமும் எந்த சாத்திரத்திலும் எந்த புராணத்திலும் யாராலும் விளக்க முடியாத, யாராலும் வார்த்தை கொண்டு வரிக்க முடியாத சூக்ஷ்மமாகவே இருக்கின்றது. சிறு வயதிலிருந்து நம்முடைய பெற்றோரோ முன்னோரோ சிவபூஜை செய்து பார்த்து பழகியிருந்தால் லிங்கத்தை பார்த்தவுடன் பக்தி பொங்குவது இயற்கை. ஆனால் இவனோ அதுபோன்ற ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன் இல்லை, அதுபோன்றதொரு பாரம்பரியத்திலிருந்து வந்தவனும் இல்லை, எந்தவிதமான பின்புலமும் இல்லாதவன். தெரிந்ததெல்லாம் தேனும் தினைமாவும் மதுவும் மங்கையரும் ஊனும் உறக்கமுமே வாழ்க்கை. ஒரு துக்கம் இல்லை.
துக்கத்தால் ஏற்படுகின்ற உயர் ஆன்மீக தேடுதல் இல்லை. தனக்கும் வருத்தமில்லை, தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் வருத்தமில்லை. இப்படியாக இவன் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வேட்டையை தேடி மான் பின்னால் ஓடுகிறான். மானை துரத்தி கொண்டு இன்னொரு புலியும் வருவதை பார்க்கிறான். இரட்டை அன்புகளால் மான் புலி இரண்டையும் மரிக்கச் செய்தான். இரண்டையும் கொன்றுவிட்டு எதை முதலில் எடுக்கலாம் என்று நிமிர்ந்து பார்த்த பொழுது கண்ணிலே பட்டது ஒரு சிவலிங்கம். ஒரு முதியவர் லிங்கத்தில் அருகில் அமர்ந்து ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். திண்ணப்பனுக்கோ அது என்னவென்றோ அவர் என்ன செய்கிறார் என்றோ எதுவும் தெரியாது. ஆனால் பார்த்தவுடன் ஏதோ இவனுக்குள் நிகழ்கிறது. பார்த்தவுடன் இவனுக்குள் ஏதோ நிகழ்கிறது. இது என்ன? அது கலைப்பொருளா? தெய்வமா? தெய்வம் என்னவென்று அடிப்படை அறிமுகம் கூட திண்ணப்பனுக்கு இல்லை. சில நேரத்தில் நம்மையே அறியாமல் சில விஷயங்கள் நமக்குள் ஒரு மிகப்பெரிய உணர்வு மாற்றத்தை உண்டாக்கும். எப்போவாவது வாழ்க்கையில் நீங்களும் இதை அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது மாலை வேளையில் கடற்கரையில் சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும் பொழுது தன்னையே அறியாத, தன்னையே மறந்த ஒரு நிம்மதி, அல்லது காலை வேளையில் மலை உச்சியில் சூரிய உதயத்தை பார்க்கும் பொழுது தன்னையே அறியாத ஒரு அமைதி. சில நேரங்களில் உங்களை அறியாமலே சில காட்சிகள் உங்களுக்குள் உங்களுடைய ஆழமான உணர்வை தூண்டிவிட்டு உயிர்ப்பிக்கும் சக்தி வாய்ந்தது. அந்த உணர்வுகள் அந்த இடத்தை விட்டு நீங்கள் போன உடனே போயிடும். ஆனால் இந்த இடத்தில் அந்த சிவலிங்கம், அதன் முன் அமர்ந்திருந்த வயோதிகர் செய்து கொண்டிருந்த செயல்கள், கண்ணப்பனுக்குள் ஏதோ ஒன்றை கிளப்பியது. கண்ணப்பனுக்குள் ஏதோ ஒன்றை கிளப்பியது. சில நேரத்தில் சில சூழல்கள் நமக்குள்ள பொங்க வைக்கிற உணர்ச்சியை நம்மளால் தாங்க முடியாமல் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி போயிடுவோம். முதல்ல கண்ணப்பனும் அதைத்தான் செய்தார். அந்த சூழல் இவருக்குள் எதையோ ஏற்படுத்தியது, எதையோ அடி வயிற்றிலிருந்து உயிரே உலுங்கியது. என்ன நடந்ததென்று திண்ணப்பனுக்கே தெரியவில்லை. ஆனால் ஏதோ நடக்கிறது என்று மட்டும் தெரிகிறது. நடக்கின்ற நிகழ்வின் உணர்வின் தாக்கத்தை, பொங்குதலை தாங்க முடியாமல்
அந்த இடத்துல உட்காராம, அந்த இடத்துல நிற்காமல் கண்ணப்பன் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கி செல்கின்றார். இப்ப திண்ணப்பன்னு பேரு. ஒதுங்கி செல்கின்றார். ஒதுங்கி சென்றாலும் மனம் விட மறுக்கின்றது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சூழலோ சில நபரோ இந்த மாதிரி நம்முடைய உயிரையே உயிர்ப்பிக்கின்ற சிலவற்றை நிகழ்த்தி விடுகிறார்கள். ஒரு ஆணோ பெண்ணோ அதை செய்தால்தான் காதல்னு நாம் அதுக்கு பேர் கொடுக்கிறோம். குருவோ கடவுளோ அதை செய்தால் தீட்சைன்னு அதுக்கு பேர். உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுக்கே தெரியாத அன்புங்கிற பரிமாணத்தை உயிர்ப்பிக்க வைக்கிறவங்க தான் காதலனோ காதலியோ. ஆனால் உங்களுக்குள்ளேயே இருக்கிற உங்களுக்கே தெரியாத பக்திங்கிற பரிமாணத்தை உயிர்ப்பிக்கிறவர் தான் குருவும் கடவுளும். ஸ்பான்டேனியஸா, எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸும் இல்லாம, எந்த ஆன்மீக சாதனையும் இல்லாமல், எந்த தேடுதலும் இல்லாமல் தன்னையே அறியாமல் தனக்குள் இருந்து பொங்கி வரும் பக்தியின் வெளிப்பாட்டை முதல் முறையாக ரசிக்கின்றான் திண்ணப்பன். உடம்பால் மட்டுமே எதையுமே ரசித்து பழகிய அவனுக்கு மனதால் எதையோ ரசிப்பது மிகவும் புதுமையானதாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடம்பால் மட்டுமே ரசித்து பழகியவன் மனதாலே ரசிப்பது அப்படிங்கிறது சமூகத்தின் பழக்கம். ஆனால் அவன் ஒரு வளர்ந்த சமூகத்தின் பாகமானவன் அல்ல. காட்டுவாசிகளான மனிதர்கள், அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் உடல் மட்டும்தான். வலினா உடம்புக்கு வர்றது, சுகம்னா உடம்புக்கு வர்றது, அவ்வளவுதான். மனிதர்களுக்கு புகழ் அப்படிங்கிறது சுகம், அது உடம்புக்கு வர்றதில்ல, மனசுக்கு வருவது. இகழ்ச்சிங்கிறது வலி, அதுவும் உடம்புக்கு வர்றதில்ல, மனசுக்கு வர்றது. ஸோ அதனால் உடலால் மட்டுமல்லாது மனதாலும் துக்கப்படவும் சுகப்படவும் தெரிந்தவர்கள் சமூகத்தில் இருக்கும் மனிதர்கள். ஆனால் காட்டில் இருக்கும் மனிதர்கள் அவங்களுக்கு சுகம்னாலும் துக்கம்னாலும் ரெண்டுமே உடம்பு சார்ந்தது மட்டும்தான், மனசு சார்ந்தது கிடையாது. அதனால அவனுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இதனடா எனக்கே என்னை பத்தி தெரியாத ஏதோ ஒரு புதுசா இருக்கு, தனக்கே தன்னை பற்றி புதுமையாக இருக்கின்றது. தன்னையே அறியாமல் வாயெல்லாம் நுரைதள்ளி சுகத்தின் ஊற்றாலே, சுகபோதத்தின் ஊற்றாலே தன்வயம் இழந்து பரவயப்பட்டு, தன் வசம் இழந்து
பரவசப்படுதல் தான் பரவசப்படுதல். தன் வயம் இழந்து பரவயப்பட்டு பரவசத்தில் இருக்கின்றான் திண்ணப்பன். என்ன நடந்ததுன்னு புரியல, ஆனா எங்க நடந்ததுன்னு மட்டும் புரியுது. என்ன உள்ள நடந்ததுன்னு புரியல, எங்க நடந்ததுன்னு புரியுது. எங்க நடந்தது? அந்த லிங்கத்தை பார்த்தப்ப நடந்தது. என்ன நடந்ததுன்னு புரியல, ஆனா எங்க நடந்ததுன்னு மட்டும் புரிஞ்சதால திரும்ப அந்த இடத்துக்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணான். ரெண்டு காரணத்துக்காக. ஒன்று, திரும்ப அது நடக்கணுன்றதுக்காகவும், என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமேன்றதுக்காகவும். திரும்பவும் வந்தான். என்ன நடந்ததோ அது மீண்டும் நடந்தது. ஆனால் ஏன் நடந்தது என்று இன்னும் புரியவில்லை. முதல் முறை என்ன நடந்ததோ அது மீண்டும் நடந்தது. ஆனால் ஏன் நடந்தது என்று புரியவில்லை. சமூகத்தின் விதிகள், சமூகத்தின் ஆசை அச்சங்கள், சமூகத்தின் நல்லவை கெட்டவைகள், சமூகத்தின் சரி தவறு, இவைகளையெல்லாம் கற்றுக்கொண்டு வளர்ந்த மனதிற்கு இந்த கண்ணப்பன் கதையின் ஆழம் புரிய முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த சரி தவறுன்னு மட்டும்தான் யோசிச்சு பழக்கம். ஒருத்தன் நண்பனா பகைவனா, அவ்வளவுதான். ரெண்டுமே இல்லாமல் அவன் பாட்டுக்கு அவன் இருக்கட்டும், நான் பாட்டுக்கு நான் இருக்கிறேனேன்னு இருக்கன்னா முடியாது. ஏன்னா சமூகம் உங்களை அந்த மாதிரி பழக விடலை, வாழ விடலை. ஒருத்தன் நல்லவன் இல்லைன்னு சொன்னால் போதும், கெட்டவனை நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. ஒருத்தன் கெட்டவன் இல்லைன்னு சொன்னால் போதும், நல்லவனை நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. இந்த ரெண்டுத்துலேயும், ரெண்டு பாக்ஸ்லையும் போடாமல் ஒருத்தனை விடுங்களாம்பானா விட முடியாது நம்மளால. இந்த மனத்திற்கு கண்ணப்பனுக்குள் என்ன நடந்ததுன்னு புரியாது. திரும்ப போறான் பார்க்கறதுக்கு. திரும்ப பார்க்குறான், அதே லிங்கம், அதே பெரியவர் உட்கார்ந்துருக்காரு. இவனுக்குள்ள அதே மலர்ச்சி நடக்குது. வாழ்க்கையில் இவன் அனுபவிச்ச எல்லா சுகத்தையும் விட 1000 மடங்கு இவனுக்குள் ஏதோ ஒரு பூரிப்பு. உடனே நினைக்கிறான், ஒருவேளை இந்த பெரியவருக்கும் இதே மாதிரி இருக்கிறதால தான் அவர் ஏதோ பண்ணுறாரு போல. அவர் என்ன பண்ணுறாரோ அதை கற்றுக்கிட்டு நாமளும் அதையே பண்ணால் இது நிறைய நிறைய வருமோ? நமக்குள்ள இப்போ என்ன நடக்குதோ அந்த போதமும் பூரிப்பும் நிறைய நிறைய வருமோ? பார்க்கின்றான் அவர் என்ன செய்கிறார்னு. ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுறார், ஒரு 4 பூ எடுத்து போடுறார், ஏதோ பொருள், உணவுப் பொருளை வச்சு முன்னாடி காட்டுறார். கொஞ்ச நேரம் விழுந்து விழுந்து கும்பிட்டார், போயிட்டார். இவன் பார்க்குறான், ஓ இதைத்தான் செய்யணுமா? உடனே பக்கத்தில் இருந்த ஓடைக்கு ஓடுறான். பாத்திரம் எதுவும் இல்லை தண்ணீர் கொண்டு வர. இருந்த ஒரே பாத்திரம் வாய் தான், வாயில நீரை ரொப்பிக்கிறான். உணவு பண்டம் எதுவும் இல்லை. உடனே சுத்தி முத்தி பார்க்கிறான். ஓடுற காட்டுப்பன்றி 2ஐ கொன்று நெருப்பை மூட்டி சுடுகின்றான். சுடும் பொழுது நல்ல வெந்த பாகம் எதுவோ அதுதான் ருசிக்கும். நல்ல சாப்பாடா கொடுக்கணுமில்ல அவருக்கு. அதனால கடிச்சு பார்க்கறான், எது நல்ல வெந்த கறி வெந்த பாகம் எது அப்படின்னு. அந்த வெந்த பாகத்தை மட்டும் அழகா வாயில ஒரு பக்கமா ஒதுக்கிக்கிறான், வேகாத பாகத்தை துப்பிடுறான்.
வாயில ஒரு பாகத்துல தண்ணி, இன்னொரு பாகத்துல வெந்த கறி. சுத்தி சுத்தி தேடுறான், இன்னும் ஒன்று வச்சிருந்தாரே, பூ. பூ கரெக்ட் கரெக்ட். சுத்தி அங்க இருக்கிற காட்டு பூவை பறிக்கிறான், வைக்க இடமில்ல, தலையிலேயே சொருவிக்கிறான். எல்லாத்தோடையும் தயாரா வர்றான். வந்து நாக்கை ஒதுக்கி ஒரு பக்கம் இருக்கிற தண்ணியை துப்புறான். அதுக்கப்புறமா நாக்கை ஒதுக்கி இன்னொரு பக்கம் இருக்கிற அந்த பன்றி கறி எடுத்து வைக்கிறான். தலையில் வச்சிருந்த பூவெல்லாம் எடுத்து வைக்கிறான். வச்சுட்டு அவர் செஞ்சதெல்லாம் செஞ்சிட்டேன்ப்பா அப்படின்னு தன்னை மறந்து மீண்டும் அந்த போதத்தில் அமர்ந்திருக்கிறான். வாழ்க்கையில எப்பவாவது குருவுடனோ கடவுளுடனோ தன்னையே மீறிய, தன்னை விடவும் இவர் தனக்கு முக்கியமானவர்ன்ற உணர்வு ஏற்பட்டிருந்தால், இப்ப நான் சொல்றது உங்களுக்கு முழுசா புரியும். ஒரு முறையாவது எப்பவாவது வாழ்க்கையில குருவோடோ கடவுளோடோ இந்த உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருந்துருச்சுன்னா சத்தியமா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஜீவன் முக்தி நிச்சயம். இதுக்கு மேல வாழ்க்கையில உங்களுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது என்னை விட எனக்கு இவர் முக்கியம். ஐயா, அது யோசிச்செல்லாம் வராது, பிளான் பண்ணி வராது. இவர் இது கொடுத்தாரு அதனால அப்படின்லாம் வராது. லாட்ரி டிக்கெட் நம்பர் கேட்டுக்கிட்டு வராது. உடம்ப சரி பண்ணுன்னு கேட்டுட்டு வராது. இவர் இதை செஞ்சாரு அவர் அதை செஞ்சாருன்றதுக்காகலாம் வராது. தன்னை மீறி வரும். ஏன் வரும்னு யாருக்கும் தெரியாது. சுற்றத்தார் புலம்பலாம், உறவினர் புலம்பலாம், கணவனோ மனைவியோ கூட புலம்பலாம், மகனோ மகளோ கூட புலம்பலாம். ஆனாலும் நமக்கு என்ன தோணும், இவங்களுக்கெல்லாம் ஏன் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு மட்டும்தான் தோணும். அதை வாழ்க்கையில் அனுபவிச்சிருந்தீங்கன்னா தான் நான் இப்போ சொல்றது புரியுங்கய்யா. கண்ணப்பன் எப்படி இருக்கான்றது புரியுங்கய்யா. எப்பவோ ஒரு தரம் நாமன்னு நம்மளை பற்றி வச்சிருக்கிற அந்த நம்மளை பற்றி நாம் வச்சிருக்கிற கருத்து பிழன்று நம்முடைய ஆன்ம உணர்விற்குள் முழுகிவிடும். நாமன்னு நம்மளை பற்றி நம்ம வச்சிருக்கிற கருத்து இதயத்தில் இருக்கும். நாம் அப்படிங்கிற உணர்வு ஆனந்த கந்தத்தில் இருக்கும். உலகத்திலேயே மிக பெரிய கடக்கிறதுக்கு கஷ்டமான தூரமே அந்த 2 இன்ச்சு தூரம்தான். அந்த அகங்காரம் அந்த ஆனந்த கந்தத்துக்குள்ள விழணும், அவ்வளவுதான். நாமன்னு நம்மளை பற்றி வச்சிருக்கிற கருத்து உண்மையான நமக்குள்ள முழுகணும், அவ்வளவுதான். நாமன்னு நம்மளை பற்றி நாம் வச்சிருக்கிற கருத்தான அகங்காரத்தை உண்மையான நமக்குள்ள நமக்கு தெரியாமலே முழுகடிச்சிடுறவர் தான் குரு. எப்பவாவது அது நடந்துருச்சுன்னா வலின்னு சொல்ல முடியாது, வேதனைன்னு சொல்ல முடியாது, சுகம்னு சொல்ல முடியாது, துக்கம்னு சொல்ல முடியாது. கண்டதும் கண்ணெல்லாம் பெருகும், கண்டதும் கண்ணெல்லாம் பொங்கும். எலும்பு மச்சையெல்லாம் வெண்ணெய் போல் உருகும்.
நெஞ்சு பஞ்சாய் கரையும். ஏன்னும் புரியாது. ஏன்னும் புரியாது. சரி தப்புன்னு யோசனையும் பண்ண முடியாது. தன்னை மறந்து கரைந்து போய் கிடக்கின்றான் திண்ணப்பன். என்ன பண்றதுன்னே புரியல. இனம் புரியாத சுகம். சுகம் என்றால் அது சுகம் என்று கூட தெரியாத சுகம். ஏன்னா திண்ணப்பனுக்கு தெரிந்ததெல்லாம் உடலாலே வருகின்ற சுகமும் துக்கமும் தான், வேற எதுவும் கிடையாது. ஆனா அவனுக்கு புரியவே புரியாத ஒரு உணர்வு. நாம நம்மளை பற்றி வச்சிருக்கிற நம்மளை பற்றி வச்சிருக்கிற நம்முடைய கருத்து, அதோட பிடி நம் மீது தளரும் பொழுது வருகிற சுகம். குருவாலும் கடவுளாலும் மட்டும்தான் அதனோட பிடியை நம் மீது தளர்த்த முடியும். நமக்குள்ள ஏதோ ஒரு கீ திறந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஆகி 24 மணி நேரமும் நாம நம்மளை பற்றி வச்சிருக்கிற அந்த கருத்து நம்மளை பிசாசு மாதிரி பிடிச்சிருக்கு இல்லையா, பேய் மாதிரி இந்த இடத்துல தான் பிடிச்சிருக்கும் டைட்டா. எப்பவும் ஒரு அளவுக்கு மேலே சிரிச்சா கப்பன் இழுத்து பிடிக்கும். இப்போ ரொம்ப எதுக்கு வெளியேற, இந்த பிரச்சனைலாம் மறந்து போச்சா? இப்போ என்ன இவ்வளோ கொண்டாட்டம் வருது, அடுத்த பிரச்சனை நாளைக்கு பார்க்குறியா என்ன ஆகுதுன்னு? இன்னைக்கு ரொம்ப ஆட்டம் போடுறியா, நாளைக்கு இதே மாதிரி இருந்துறியான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் நம்மை நினைவுறுத்தி உறுத்தல் துக்கத்திலேயே வைத்திருக்கின்ற அந்த மமகாரம், இந்த மமகாரத்தின் பிடியை தளர்த்தி சுதந்திரமாய் சுவாசிக்க வைக்கும் குருவருளும் திருவருளும் கூட்டும் பொழுது பொங்குகின்ற போதம் தான் பக்தி. தன்னை மறந்து தன்னை மறந்திருத்தல். நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்போ உடம்புக்குள்ள மனசுக்குள்ள ஏதாவது உற்சாகம் தவறிப்போய் பொங்கினா கூட, இப்ப என்ன, இப்போ ரொம்ப உற்சாகப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது எவ்வளவு நாள் இருந்துரும்? பெங்களூர்ல இருக்கிற வரைக்கும் குதிப்ப, வெளியில அப்புறம் பார்க்கலாம். இந்த சாமியாரன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரா? இங்கே இருக்கிற சரி வீட்டுக்கு வந்தப்புறம் உன் வீட்டம்மாவோட நீ தானே வாழ்ந்தாகணும், பார்ப்போம் வா. எதுவுமே பொங்கி விடாமல் ஒரு இறுக்கத்திலேயே நம்மை நாமே ஆழ்த்தி வைத்திருக்கும் அந்த மமகாரத்தின் பிடியை நாமே மறந்திருக்கும் உணர்வு. நம் மமகாரத்தின் பிடியை நம்மீது நாம் மறந்து விட்டோம் என்பதையும் மறந்திருக்கும் மறதி. எந்த காரணங்களை சொல்லி சொல்லி நம் மமகாரத்தின் பிடியை நம்மீது இறுக்கிக் கொண்டு
நாமே நமக்கு துக்கத்தை வரவழைத்து கொண்டு அந்த துக்கத்தினால்தான் நம் வாழ்க்கையை நாம் முறையாக சீராக ஒழுங்காக நடத்துகிறோம் என்று நம்பிக்கொண்டு நமக்கே சில நேரத்தில் நாம் இல்லை இப்போ இந்த துக்கத்தெல்லாம் நினச்சி என்ன சரியாவா, இதனால் என்ன ஆக போகுதுன்னு நினச்சா, இதெல்லாம் நினைக்காம இருந்தால் வாழ்க்கையில் உருப்பிடுவியா, நீ இதை இப்போ நினச்சிக்கிட்டே இருந்தினா தான் இதையெல்லாம் சால்வ் பண்ணி வாழ்க்கையில் உருப்பிடுவேன்னு துக்கத்தை நினைப்பதற்கு சரியான காரணத்தையும் வேறு கற்பித்து கொண்டு, எத்தனை பேருக்கு நான் சொல்றது தெளிவாக புரியுது? நினைப்பது மட்டுமல்லாமல் நினைப்பதற்கு சரியான காரணத்தையும் நினைப்பித்து கொண்டு நம்மை நாமே நரகத்தில் ஆழ்த்தி பட்டு கொண்டிருக்கும் மமகாரத்தின் பிடியை நாமே அறியாமல் எடுத்து விடுபவன் தான் ஞான சத்குருநாதன். நமக்கு தெரிஞ்சு எடுத்து விட்டா கூட பிடிச்சுப்போங்கய்யா. இல்லை உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, எங்களுக்கு தானே தெரியும். அந்த மனம் வருவதற்கு முன்பாக, அறிவு அறியும் முன்பாக அறிவிலிருந்து விடுபடுத்துதல், அறிவு அறியும் முன்பாக அறிவிலிருந்து விடுபடுத்துதல், மமகாரம் அறியும் முன்பாகவே மமகாரத்திலிருந்து விடுபடுத்துதல். அதைத்தான் திண்ணப்பன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். தான் தன்னை பற்றி நினைக்கும் முன்பாகவே தான் தன்னை பற்றி வைத்திருக்கும் கருத்திலிருந்து மறந்து தன்வயம் இழந்து பரவய போதத்தில் பரவச போதத்திலே காரணம் இல்லாமல் இருக்கின்றான் கண்ணப்பன். கண்ணப்பன் பூஜையின் அழகு. ஒரு அன்பர் கேட்டார், அவர் மட்டும் பன்னி மாமிசம் வச்சாரே, பன்றி மாமிசம் வச்சாரே, ஆழமா புரிஞ்சுக்கோங்கய்யா. இப்போ விசேஷ தீட்சையில் கூட நீங்கள் பூஜை பழகும் பொழுது ஒரு மந்திரம் வரும். பூஜையை செய்வதற்கு முன்பாக செய்கிற அந்த மந்திரம் மானச பூஜைன்னு பேர். ஹிருத்பத்மம் ஆசனம் அப்படின்னு ஒரு அழகான மந்திரம். அந்த மந்திரத்தில் ஒரு வார்த்தை, தேன அமிர்தேன ஆச்சமனீயம் ஸ்நானீயம் தேனாச்ச ஸ்மிருதம். அப்படின்னா, பெருமானே உன்னை நினைத்து பொங்குகிற பக்தி ஆனந்தத்தாலே சகசிராரத்தில் உச்சந்தலையிலிருந்து பொங்கி வழிகின்ற அந்த அமிர்தம்தான் நீ வாய் கழுவும் நீர், உனக்கு அபிஷேகம். அவன் பன்றிக்கரியை படைக்கவில்லை, எச்சிலை உமிழ்ந்து அபிஷேகம் செய்யல. பக்தி பொங்கும் பொழுது உங்க வாயெல்லாம் இனிக்கும். அதை ஒரு தரமாவது அனுபவிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அதுதாங்க என் அமிர்தம். எப்பவாவது ஒரு தரமாவது என்னையும் விட என் உயிருக்கு இனிப்பவனேன்னு குருநாதனை அனுபவிச்சிருந்தீங்கன்னா, பார்த்தவுடன் நினைத்தவுடன் வாயெல்லாம் இனிக்கும். அந்த அமிர்தத்தை தான் அபிஷேகமாக பொழிகின்றான் கண்ணப்பன். அதனால கண்ணப்பன் செய்தது ஆகமத்தின் படியான பூஜையே, ஆகமத்திற்கு எதிரானது அல்ல. மானச பூஜை மந்திரத்திலே என்ன விளக்குகிறார்களோ, ஹிருதய பத்மம் ஆசனம், இறைவனை நினைந்ததும் பொங்குகிற ஆனந்தம், அந்த அமிர்தம், அதுதான் அபிஷேக நீர். மானச பூஜையில் என்ன சொல்றோமோ அதையே தான் கண்ணப்பன் செய்திருக்கிறான். பொங்கிய ஆனந்தத்தால்
ஒரு பிரச்சனை என்னன்னா, நாலு வயசு குழந்தை வந்து காதல்னா என்னப்பான்னு கேட்டா உங்களால் பதில் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீங்கள் சொல்லுவீங்க, வயசு வரும்போது உனக்கு புரியுமப்பா. அதுவே ஒரு 14-15 வயசு ஆகும்பொழுது அந்த குழந்தை தானாகவே முதல் காதல் வயப்பட்டு அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கும். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் புதுசாக வர்றவர் பக்தினா என்ன சாமின்னு கேட்டா எப்படி சின்ன பையன் வயசு வரும்பொழுது ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி வரும்போது புரிஞ்சுக்கிறான்னு, அந்த மாதிரி பக்தி என்னன்னு யாராவது கேட்டால் நான் உனக்கு மென்டல் மெச்சூரிட்டி வரும்போது புரியும்பான்னு தான் சொல்ல முடியும். ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி வந்தால் காதல்னா என்னன்னு புரியும், மென்டல் மெச்சூரிட்டி வந்தால் பக்தினா என்னன்னு புரியும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எத்தனை பேருக்கு புரியுதோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மென்டல் மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்துருச்சு. ஒரு முறையாவது அந்த குருபக்தியை உணர்ந்திருந்தீர்களானால் நான் சொல்கிற இந்த கண்ணப்பனுடைய நிலை, திண்ணப்பன் நிலை உங்களால் தெளிவாக உணர்ந்து பார்க்க முடியும். தன்னையே மறந்து திண்ணப்பன் தன் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கின்றான். அவருக்கு அதுக்கு மேலே வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஐயா, பூஜைனா என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. என்ன கொடுக்கறதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போய் தன்னையே படைத்து விட்டு இதற்கு மேல் வேறொன்றும் இல்லையப்பனே அப்படின்னு கரைஞ்சு கிடைக்கிறது தான் பூஜைங்கய்யா. ஐயனே, எனது உடைமை மட்டுமல்ல, என்னையே கொடுத்தேன், இதற்கு மேல் கொடுப்பதற்கு ஏதும் இல்லை, ஆனால் கொடுக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்கின்ற உணர்வுதான் பூஜை. இதற்கு மேல் கொடுக்க ஒன்றுமில்லை, ஆனால் கொடுக்க வேண்டும் என்கின்ற தோன்றல் மட்டும்தான் இருக்கிறது. அதையும் கொடுத்தேன் என்று சரணடைந்து கிடக்கின்ற பக்தியின் ரசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் திண்ணப்பன். இப்படியாக ஒரு வாரம் கழிந்தது. தினந்தோறும் இதுவேதான். போவான், காட்டு பன்றியை கொன்று சுட்டு நல்ல மாமிசத்தை கொண்டு வந்து, காட்டு மலர்களை கொண்டு வந்து, வாயிலே நீரை கொண்டு வந்து, இருப்பதையெல்லாம் பெருமான் மீது கொட்டி, தனக்கு என்ன தெரியுமோ அதன்படி அத்துணையும் செய்து, தன்னையே படைத்து, இதற்கு மேல் படைக்க என்னவிருக்கிறதென்று கரைந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் கரைந்து போய் இருக்கும் பொழுது
பெருமான் தன்னுடைய ஒரு கண்ணிலே ரத்தம் வரவேற்றார். ஏன்னு கேட்கலாம், அவருக்கு வேலையே இதுதான். பக்தனின் பக்தியின் ஆழத்தை கிளறி பார்த்து ருசித்தல். ஆழத்தை கிளறி பார்த்து ருசித்தல். மேலே மட்டும் வெந்திருக்கா உள்ளேயும் வெந்திருக்கான்னு பார்க்கறது. பானை மேல் சோறு மட்டும் வெந்திருக்கா உள்ளேயும் வெந்திருக்கா, போட்ட பொருளெல்லாம் மேலே மட்டும் கூடியிருக்கா இல்லை உள்ளேயும் கூடியிருக்கா, புளியோதரை மேலே மட்டும்தான் கலந்திருக்கா இல்லை அடி வரைக்கும் சரியாக கலந்திருக்கான்னு கிளறி பார்த்து ருசிக்கிறது. சோதித்து தன் பக்தர்கள் சாதித்தார்கள் என்று உலகிற்கு சொல்லும் பெருமான். சோதித்து தன் பக்தர்கள் சாதித்தார்கள் என்று உலகிற்கு சொல்லும் பெருமான். ஒரு கண்ணில் இரத்தத்தை வரவிட்டவுடன் முதல்ல கண்ணப்பன் செய்த வேலை அங்கும் இங்கும் தேடி பார்த்து இந்த பச்சிலைகளை கொண்டு வந்து 10 போட முயற்சி பண்ணுறார். ஆனால் நிற்கலை, ரத்தம் நிற்கலை. தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியுமா? பச்சிலை 10க்கெல்லாம் மடிவதற்கா பெருமான் ரத்தம் வரவழைப்பான்? உயிர் குடிக்கும் இறைவன் சிவன் மட்டும்தான். யாரிடம் வேண்டுமானாலும் வேற யார்கிட்ட வேணுமானாலும் எதையாவது கொடுத்து எதையாவது வாங்கிடலாம். ஆனால் பெருமான்கிட்ட உயிரை கொடுத்தால் மட்டும்தான் எதையும் வாங்க முடியும். பெரிய பெருமான் அப்படிங்கிறதுனால பெரிய பொருளை கொடுத்தாகணும். என்ன பச்சிலை வைத்து கட்டியும் ரத்தம் நிற்கவில்லை. பளீர் என்று கண்ணப்பனுக்கு உதித்தது. இந்த கண்ணிலிருந்து ரத்தம் வழிவது நிற்க வேண்டும் என்றால் நம் கண்ணை கொடுத்தால்தான் நிற்கும். கவலையே படாமல் அம்பை எடுத்து கண்ணை பெயர்த்து கண் மீது பொருத்தி விட்டான். ரத்தம் நின்று விட்டது. ஆனந்தத்தால் கூத்தாடுகிறான். கண்ணை இழந்ததை பற்றி கவலையே படாமல், வலி இல்லாமல், உணர்வில்லாமல், வேதனை இல்லாமல், தன்னையும் விட உயர்ந்த ஒரு பொருளுக்கு தன்னை தந்து விட்டோம் என்கின்ற ஆனந்தத்தில். ஐயா புரிஞ்சுக்கோங்க, புத்தி இல்லாமல் சுதந்திரம் இருப்பது தான் மிகப்பெரிய சிறை. புத்தி உடையவனுக்கு அடிமையாயிருக்கிறதா மிகப்பெரிய சுதந்திரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புத்தி இல்லாத சுதந்திரம் தான் மிகப்பெரிய சிறை. புத்தி இருக்கிறவனுக்கு அடிமையா இருக்கிறதா மிகப்பெரிய சுதந்திரம். தன்னை விடவும் பெரிது என்று ஒன்றை உணராமல் வாழ்வதுதான் வாழ்க்கையின் தரித்திரம். தன்னை விட உயர்ந்தது ஒன்று உண்டென்று உணர்ந்து அதற்கு எதை வேண்டுமானாலும் அளிப்பதுதான் செல்வம். தன்னை விட பெரிதொன்று அப்படின்னு ஒன்றை கண்டுபிடிச்சு அதுக்கு எதை கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு மட்டில்லாத மகிழ்ச்சியும் எந்த செல்வமும் உங்களுக்கு கொடுக்க முடியாத திருப்தியை அளிக்கும்.
நம்மளை விட பெருசுன்னு எதையாவது ஒன்றத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு நீங்கள் எதையாவது செய்யும் பொழுது ஏற்படுற மகிழ்ச்சியை அனுபவிச்சிருந்தீங்கன்னா, இப்போ நான் திண்ணப்பன் சொல்கிற மகிழ்ச்சியை அனுபவிக்கிறத நீங்கள் உணர்ந்து பார்க்கலாம். அது மட்டிலா செல்வம். தன்னை விட பெருசான ஒன்றுக்கு நாம் ஏதோ கொடுத்துட்டோன்ற திருப்தி இருக்கு பாருங்க. அதிலும் அவர் கண்ணில் ரத்தம் வர்றது நின்ன உடனே அவர் வாங்கிக்கிட்டார்னு வேற தெளிவாயிருது இல்லையா? நாம் கொடுத்தோன்றது மட்டும் இல்லாமல் அவர் வாங்கிக்கிட்டார், அவர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னும் பொழுது ஏற்படுகிற திருப்தி, அதுதான் செல்வத்தின் உச்சி. எந்த செல்வமும் கொடுக்க முடியாத திருப்தியின் உச்சி. ஐயோ, இதை வாழ்க்கையில் ஒரு முறை கூட அனுபவிக்காதவனைப் போல வறியவன் எவனும் இல்லை. யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தன்னை விட முக்கியமானவர் என்ற ஒருவரை கண்டுபிடித்து அவருக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து அவர் அதை ஏற்று அந்த சுகத்தை கண்டிருக்கிறீர்களோ, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த சுகத்தை காணாதவர்கள் வாழ்க்கையில் வறுமையை மட்டுமே பார்த்தவர்கள். கண் போனதை பற்றி கவலையே இல்லை கண்ணப்பனுக்கு. வலியும் இல்லை, ஆனந்தத்தால் கூத்திடுகிறான். அம்பலவாணனும் ஆரம்பிக்கிறான் அடுத்த சோதனையை. அடுத்த கண்ணில் ரத்தம் வருது. ஒரு வினாடி கூட தயக்கம் இல்லை திண்ணப்பனுக்கு. காரணம், இப்ப அவனுக்கு வைத்தியம் தெரியும். ஒரு வினாடி கூட தயங்கல. இன்னொரு கண் அவ்வளவுதானே, ஏதோ எடுக்கிறேன். கண்ணை எடுக்க போகும் பொழுது அவனுக்கு நினைவு வந்தது, ஐயோ எடுத்துட்டேன்னா எனக்கு கண்ணு தெரியாதே, எந்த இடத்துல நான் வைப்பேன், அப்ப எப்படி இடத்தை பார்த்து வச்சுக்கிறது? ஏன்னா 2 கையும் வேணும் கண் எடுக்கிறதுக்கு. ஒரு கையை வச்சுக்கவும் முடியாது. என்ன பண்ணலாம்? காலை எடுத்து கண் மீது வைத்துக் கொள்கிறார். அந்த ரத்தம் வருகிற 2வது கண் மீது அடையாளத்திற்காக தன் காலை எடுத்து வைத்துக் கொள்கிறான். வைத்துக்கொண்டு 2வது கண்ணையும் பேர்த்தெடுத்து அப்புகிறான். நான் முதலியே சொன்ன மாதிரி வேடர்களுக்கு கண் மிகவும் முக்கியமானது. அவர்களுக்கு கண் வாழ்க்கைக்கே சமம். ஏன்னா கண்ணால் பார்த்துத்தான் அவங்க தங்களை மிருகங்களிலிருந்து காத்துக்கொள்ள முடியும். கண்ணால் பார்த்து தான் அம்பெய்து வேட்டையாட முடியும். அவங்க உணவும் உயிர் 2மே கண்ணில் தான் இருக்கு. ஆனால் இதை கொடுக்கறது மூலமாக 2யுமே கொடுக்க தயாராயிட்டான். அவனுக்கு நல்லா தெரியும், 2 கண்ணும் போனால் இதுக்கு மேலே வேட்டையாட போக முடியாது. மிருகங்கள் வந்தால் தன்னை காத்துக்கொள்ளவும் முடியாது. உணவுக்கும் வழி இல்லை, உயிரை காத்து கொள்ளவும் வழி இல்லை. ஆனாலும் பரவாயில்லை, வாழ்ந்தது போதுமடா, இதற்கு மேல் வாழ்வதற்கும் அடைவதற்கும் ஒன்றும் இல்லை என்கின்ற முழுமைத்தன்மை. இதுக்கு மேல அடையறதுக்கு ஒண்ணுமில்லைன்ற முழுமைத்தன்மையை பக்தியினால் மட்டும்தான் உணர வைக்க முடியும். அது உயிரே மலரும் உணர்வு.
ஒரு முறை வாழ்க்கையில் பக்தியை அனுபவித்து விட்டீர்களானால் யமனை பார்த்து ஏளனமாய் சிரிப்பீர்கள். ஏனென்றால் வாழ்ந்துவிட்ட திருப்தி மலர்ந்துவிடும். இந்த உடல் எந்த உச்ச பரவச நிலையை அனுபவிக்க முடியுமோ அதை பக்தியாலே அனுபவித்து விட்டது. இதற்கு மேல் இது இருந்தோ இல்லாதிருந்தோ நான் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்கின்ற திருப்தி தான் மரணபயம் இன்மை. அதுதான் மரணபயமின்மை. இந்த உடலால் பார்க்க வேண்டியதை பார்த்து முடித்து விட்டேன். இரண்டாவது கண்ணை அப்பும் பொழுது அப்பன் நில் கண்ணப்பா என்று திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு கண்ணப்பன் கையை பிடிக்கின்றார். நல்ல வேளை கண்ணப்பன் ஐய பண்ணி மூணாவது கண் அவேக்கனாக இருந்தால் மூணாவது கண்ணையும் வரவழைச்சிருப்பார். யாருக்கு தெரியும்? அவருக்கு 2 தான் திறந்திருந்ததால் 2வதுலேயே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. பெருமான் திருமேனி தாங்கி தோன்றி பக்தனின் பக்தியை ருசித்து 2 கண்ணையும் அளிக்கின்றார். 3வது கண்ணையும் மலரச் செய்கின்றார். 2 கண் பெற்று 3 கண் அளித்த முக்கண்ணன் 3வது கண்ணான ஞானக்கண்ணையும் அளிக்கின்றார். அது மட்டுமல்ல, நீ கொடுத்த கண்ணை நானே வைத்துக் கொள்கிறேன், நான் உனக்கு கண் கொடுக்கிறேன். கண் கொடுத்து கண்ணப்பன் என்கின்ற பெயரும் கொடுத்து தன்னையும் கொடுத்தான். இவங்க 2 பேருக்கு நடுவில் இந்த கண்கள் பரிமாற்றப்பட்டதை கூட நான் பெருசா நினைக்கல. ஆனா எந்த விதமான சாத்திரம், ஸ்தோத்திரம், சூத்திரம் என்கின்ற பயிற்சியோ இல்ல தியானம், யோகம் போன்ற சாதனைகளோ இல்ல பக்தர்களுடைய கதைகள் போன்றவைகளை கேட்டு மனதை பக்குவப்படுத்துதோ, இதை எதுவுமே இல்லாமல் எப்படித்தான் இந்த கண்டதும் காதல் என்பது போல தன்னை மறந்த, தான் தன் வயமிழந்து பரவயப்பட்ட, பரவசப்பட்ட அந்த பக்தி போதம் மலர்ந்தது. எப்படித்தான் இந்த பக்தி போதம் மலர்ந்தது? அதன் சூக்ஷ்மம் என்ன? உண்மையிலேயே அதன் ரகசியம் என்ன? கண்ணப்பன் யார்? அவனுக்கு எப்படி இந்த பக்தி மலர்ந்தது? எப்படி இந்த பரவச போதம் மலர்ந்தது? எப்படி அதை நமக்குள் மலர வைப்பது? இந்த எல்லா கேள்விகளுக்கும்
அனுபவபூர்வமான விடை தெரிய நாளை ஆதிசைவம் நிகழ்ச்சியில் பாருங்கள். நாளை ஆதிசைவத்தில் கண்ணப்பனின் பக்தியின் ரகசியம், கண்ணப்பனின் பக்தியின் சூக்ஷ்மம் நாளை காண்போம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999 www.nityananda.org.